பரிமளம், இது காஃபி. என்ன பரிமளம், மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அண்ணி, நானும் என் வீட்டுக்காரரும் காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல அண்ணி. ஏன்? என் வீட்டுக்காரருக்கு ரத்தம் கம்மியா இருக்கான், அதனால காஃபிய குறைச்சுக்க சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. நல்லதா போச்சு. இனிமேட்டு 1/2 லிட்டர் பால் வாங்கினாலே போதும். சரி சரி, இனிமேட்டு காஃபி குடுக்கல, அதுக்கு பதிலா பூஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. பூஸ்டா? ஆமா அண்ணி, கிச்சன்ல பார்த்தேன், பூஸ்ட் பாட்டில் இருந்துச்சு. உங்க பசங்களுக்கு கலக்கி குடுக்குறீங்கல்ல, அதையே எங்களுக்கும் கலந்து கொடுங்க. அதுக்குள்ளாரையே கொஞ்சம் தாமா இருக்கு, இருக்கிற வரைக்கும் போட்டு கொடுங்க. தீண்டா அண்ணனை பெரிய பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லுங்க, நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் அதை தான் குடிப்போம். சாணியும் பிடிச்சதுங்க, காலம் போன கடைசியில பூஸ்ட் வேணுமாம்ல பூஸ்ட். நான் ஏதாவது வச்சிருந்தாதான் பங்கு கேக்குறான்னு பார்த்தா ஆசாசையா என் பிள்ளைகளுக்கு வாங்கி வச்ச பூஸ்ட்லயும்ல பங்கு கேக்குறா. என்ன முணங்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, மொதையே சொல்லிருந்தா நான் இப்பயே பூஸ்ட் கலக்கி கொண்டு வந்திருப்பேன், நீ ஏன் சொல்லல? சரி, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. ஏங்க காலையிலக்கு என்ன சாப்பிடுறீங்க? பூரியும் கிழங்குரும் தான் நல்லா இருக்கும். அண்ணி, அப்போ காலையிலக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணுங்க. பரிமளம், அத்தை ஏற்கனவே இட்லியும் சட்னியும் வைக்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா சரிங்க அண்ணி, இட்லியவே பண்ணிருங்க. அம்மாவுக்கு எங்களுக்கு நாங்க கேட்ட பூரியும் கிழங்கையும் பண்ணிருங்க. ஏங்க, எத்தனை பூரி வேணும் உங்களுக்கு? 4 5 வேணாம் 4 போதும். அண்ணி, ஒரு 9 பூரி பண்ணிருங்க. மாப்பிள்ள 4 தானே கேட்டாரு, அப்புறம் நான் என்னத்த சாப்பிடுறது? எனக்கு 4 பூரி, அவருக்கு 5, மொத்தம் சேர்த்து 9 பண்ணிருங்க. மிச்சமான கிடக்கட்டும். சரி சரி, சீக்கிரம் போய் பண்ணுங்க. காஃபி குடிச்ச 1/2 மணி நேரத்துக்குள்ள நாங்க பிரேக்ஃபாஸ்டையே முடிச்சிருவோம். என் வீட்டுக்காரரு ரொம்ப நேரம் பசி தாங்க மாட்டாரு. போங்க போங்க. ஏண்டி, என் மருமகரு பசி தாங்க மாட்டாருன்னு சீக்கிரம் சாப்பாடு செய்ய சொன்னா இம்பிட்டு லேட்டா எடுத்துக்கிட்டு வரவ. செய்ய கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அத்தை. இட்லிய ஊத்தி வச்சா 10 நிமிஷத்துல தன்னால பஞ்சு போல வெந்து வரப்போகுது. பொட்டுக்கல்ல, உப்பு, பச்சை மிளகா, தேங்காய் போட்டு அரைச்சா சட்னி ரெடி ஆயிட போகுது. இதுல என்ன பெரிய வேலை? பூரி செய்ய லேட் ஆயிருச்சு அத்தை. ஏண்டி, கோதுமை மாவுல தண்ணிய ஊத்தி பிசைஞ்சு அத தட்டி எண்ணெயில போட்டா பூரி. வாயில சொல்றது ரொம்ப ஈஸி, செஞ்சு பார்த்தாவுல தெரியும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுவேன். எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது. கிச்சனுக்குள்ளார போனா போதும், ஆமா வேகத்துலதான் உனக்கு வேலையே நடக்குது. மாப்பிள்ளைக்காகவாவது வேகமா செஞ்சிருக்க வேணாம்? மாப்பிள்ளை மேல அக்கறை இருந்தா வந்து ஒத்தாசை பண்ணிருக்க வேண்டியதுதானே. மன்னிச்சிருங்க அத்தா, நாளிலிருந்து சீக்கிரம் செய்ய பாக்குறேன். போ போ. ஏமா அண்ணிய துரத்தி விட்ட? இங்கனே நின்னாதான் தண்ணி கிணி வேணும்னா எடுத்துட்டு வர சொல்லலாம். பாரு, பூரிக்கு கிழங்கெல்லாம் அளவாதான் தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க நின்னா வேணுங்கிறப்ப எடுத்துட்டு வர சொல்லலாம்ல. அடியே நீ வேற, உங்க அன்னிக்காரி கண்ணு கொல்லி கண்ணு. நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிட்றத பார்த்து கண்ணு பட்டு போறதுக்கா? இங்க பாரு, எதுக்கும் நைட்டு மாப்பிள்ளைக்கு சுத்தி போட்டுரு என்ன? சரி சரி, நீ சாப்பிடுமா. ஐயோ, கிச்சன்ல இருந்து வேத்து விறுவிறுத்து போகுது எனக்கு. பாத்திரம் வேற இம்புட்டு இருக்கு, இத கழுவுனா தான் மதியம் வேற சமைக்க முடியும். இத கழுவி வச்சுட்டு செத்த நேரம் போய் படுப்போம். அட, நான் இன்னும் சாப்பிடல, பசியவே மறக்க வச்சுட்டாளுகளே. அண்ணி அண்ணி, அதான் வரேன். துணியும் பிடிச்சவ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறா. ஏங்க நீ கிச்சனுக்குள்ள போனா உங்களுக்கு காது கேட்காதா? இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் எப்ப கூப்பிட்டாலும் ஒரு சத்தத்துல ஆங்க மாட்டேங்கிறீங்க? சரி சரி, மதியத்துக்கு என்ன சமைக்கணும்னு கேட்கணும்னு உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க பாட்டுக்கு எங்களுக்கு பிடிக்காதத செஞ்சுட்டா நாங்க எப்படி சாப்பிடுவோம்? மதியத்துக்கு என்ன செய்யறது? சாம்பார், பொரியல். சே, எப்ப பாரு சாம்பார் சாம்பாருன்ட்டு. இங்க பாருங்க, மதியம் பிரியாணி பண்ணிருங்க. சிக்கன் பிரியாணி நிறைய பண்ணுங்க அண்ணி, எங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்க நிறைய சாப்பிடுவோம் என்ன? சரிம்மா. கூட 65 பண்ணிருங்க. ஏங்க, வேற எதுவும் வேணுமா? பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும், அதையும் பண்ணிட சொல்லு. கூட தயிர் பச்சடியும் பண்ணணும். ஆமலங்க, மறந்தே போயிட்டேன். என்ன அண்ணி, கேட்டுச்சா இல்ல இன்னொரு தடவை சொல்லணுமா? கேட்டுச்சுமா. எல்லாத்தையும் சரியா பண்ணிடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கணும். கூட போச்சு குறைய போச்சுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். பாத்து பண்றேம்மா. ஏங்க, பூரி சாப்பிட்டது கண்ணு சொக்குதில்ல? ஆமாமா, எனக்கு தூக்கம் வருது. வாங்க ரூமுக்கு போய் தூங்குவோம். லீலா, என்னடி காலையில உனக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி நீ எடுக்கவே இல்ல? வேலையா இருந்தேன்க்கா, அதான் எடுக்காம விட்டுருப்பேன். ஃபோன் எங்கன கிடக்குதுன்னே எனக்கு தெரியல. ரேஷன்ல கூட்டம் இல்ல,
போனேன், அதான் ஒரு தகவல் சொல்லலான்னு போன போட்டே நீ எடுக்கல. என்னாச்சுக்கா, மூஞ்சியெல்லாம் டயர்டா இருக்கு? அத ஏன் மகா கேக்குற? என் நாத்தனாரு அவ புருஷனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டா. என்னடி சொல்ற? இந்த மாசமே அந்த பிள்ளை 2 ட்ரிப்பு வந்துருச்சு. போன தடவை தனியா வந்தா, இப்ப புருஷனையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு வந்துட்டாலோ? ஆமாக்கா, காலையில பூரி கிழங்கு பண்ணு இட்லி பண்ணுன்னு லிஸ்ட போட்டாளுக. இப்ப மதியானத்துக்கு பிரியாணி 65 கிரேவின்னு ஒரு லிஸ்ட போட்டு அமுச்சு விட்டுருக்காளுக. இதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். இந்த பிள்ளை எத்தனை தடவை வீட்டுக்கு வரும்? பிறந்த வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வரலாம், இது பொழுதுக்கும்ல வந்துகிட்டு இருக்கு. அத கேட்டா என் மாமியாரு, என் மகன் என் வீட்டுக்கு வராம வேற எங்க போவான்னு சொல்றா. இதே நீ உன் வீட்டுக்கு போறேன்னா மட்டும் விடுதா அந்த பொம்பளை? அத மட்டும் விட மாட்டா. நான் போறேன்னா போதும், என் பிறந்த வீட்டுக்காரவங்க எல்லாத்தையும் அவங்க அதை பண்ணாக இவங்க இதை பண்ணாகன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு தெரியவா. சரிக்கா, நான் சீக்கிரம் போறேன், இல்ல கறி தீந்துற போகுது. சரி சரி போ, நாத்தனார் இருந்தா இது ஒரு தொல்லை. அம்மா வாம்மா. சாப்பிட்டியா? இப்போதாம்மா சாப்பிட்டேன். மாப்பிள்ள சாப்பிட்டாரா? இப்போதான் தூங்கி எந்திரிச்சாரு. பிரியாணிய போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நீ படுக்கலையாமா? காலையில இருந்து படுத்து தானே கிடக்குறேன். படுத்து படுத்து உடம்பெல்லாம் வலிக்குது. நானும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சு சாப்பிட்டேன். மறுபடியும் தூங்குனா ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் கொஞ்ச நேரம் உன் கூட பேசி இருந்துட்டு போலான்னு வந்தேன். பரிமளம், இப்போதாண்டி ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உன் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. ஏன், என்னவா அவளுக்கு? உடம்பு சுகம் இல்லையாம்ல, 2 நாளா காய்ச்சலாம். அதனால நாளைக்கே உன்னையும் மாப்பிள்ளையும் கிளம்பி வர சொல்லுச்சு. அங்க அந்த அம்மாவால தனியா சமாளிக்க முடியலையாமா. அப்போ நாளைக்கே நீயும் மாப்பிள்ளையும் கிளம்புறீங்களா? இல்லம்மா, நான்லாம் போற மாதிரி இல்ல. நான் இன்னும் 2 வாரமாவது இங்க தங்கிட்டு தான் போவேன். ஆனா அந்த அம்மா முடியலைங்குதே. அவ அப்படிதான் சொல்லுவா, வயசானா முடியாம என்ன பண்ணும்? விடுமா, பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்னு, நீ என் மாமியா ஃபோன் பண்ண விஷயத்த உன் மருமகன்கிட்ட எதுவும் சொல்லி தொலைச்சிடாத. நான் சொல்லலைன்னா என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாரா மாப்பிள்ள? வயசான அம்மா மறந்துருப்பாங்கன்னு நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ உன் திருவாயை மட்டும் மூடிக்கிட்டு இரு. உன் மாமியா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிருச்சுன்னா அப்போ என்னடி பண்ணுவ? அவர் ஃபோன்ல என் மாமியார் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். கால்லாம் ஒன்றும் வராது. நீ சொல்லாம இருந்தாலே போதும். என் மாமியாருக்கு வேற உடம்பு சரியில்லைம்மா. இந்த நேரத்துல ஊருக்கு போனேன்னு வையி, எல்லா வேலையும் நான் தான் தனியால செய்ய வேண்டியிருக்கும். நான்லாம் இப்போதைக்கு போக மாட்டேன். சரி சரி, அப்போ 2 வாரம் இங்கேயே இரு, உனக்கு கறி விருந்துதேன். அப்படியா விஷயம்? சரி சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். ஆட்டமாடி போடுறீங்க ஆட்டம், உங்களை அடக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஹலோ, காந்திமதி அம்மாங்களா? ஆமா, நீ யாருமா? நான் தான் லீலா பேசுறேன், உங்க சம்மந்தியோட மருமக. ஓ, லீலாவா? எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு அங்க உடம்பு சரியில்லை தானே? என் அத்தைக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொன்னதா கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, என் மருமகளை வர சொல்லி ஃபோன் பண்ணேன். பாவம்மா நீங்க, உங்க மருமக அங்க வர்ற ஐடியாவிலே இல்ல. இன்னும் 2 வாரம் இங்கதான் இருக்க போறதா பேசிக்கிட்டு இருந்தா. என்ன சொல்ற? என் பையனுமா அதுக்கு சம்மதிச்சுட்டான்? உங்க பையனுக்கு இந்த விஷயமே தெரியாது. எங்க நீங்க உங்க பையனுக்கு கால் பண்ணிடுவீங்கன்னு உங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அட கடவுளே! அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் மாமியார்கிட்டயும் சொல்லிருக்கா. இன்னும் 2 வாரம் கழிச்சுதான் பரிமளம் உங்க வீட்டுக்கு வருவா. உங்க பையனும் அப்பதான் வருவான். மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, தன்னந்தனியா அவங்க அங்க இருக்காங்கன்னு உங்க மருமகளுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஏதோ பரிமளமும் என் மாமியாரும் பேசிக்கிட்டு இருந்தத ஒட்டு கேட்டதால எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடம்ப பாத்துக்கோங்கம்மா, நல்லா சாப்பிடுங்க. என் மருமக எப்பேற்பட்டவன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். நாளைக்கு காலையில என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. அப்புறம் அம்மா, நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு சாமி சத்தியமா என் மருமகளுக்கோ உன் மாமியாருக்கோ சொல்லவே மாட்டேன், கவலைப்படாம இரு. சரிம்மா சரிம்மா, நான் வைக்கட்டுங்களா? சரிம்மா. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மணி இப்பவே 4 ஆயிருச்சா? சரி, ஒரு அரை மணி நேரமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். வாடா. பரிமளம், நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. அண்ணே, உள்ளதானே போற?
அண்ணி எந்திரிச்சிட்டாங்களான்னு பார்த்து காஃபிய போட சொல்லு. ஒரு காஃபிக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு? ஏண்டா, மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை சிறப்பா கவனிக்க வேணாமா? நேரத்துக்கு எல்லாம் சமைச்சு போட வேணாம்? உன் பொண்டாட்டிக்கு தூக்கம் தான் முக்கியம்னு தூங்கிக்கிட்டு இருக்கிறாவாரு. இப்படி பண்ணா மாப்பிள்ள நாளைக்கு எப்படா நம்ம வீட்டுக்கு வருவாரு? சொல்லிட்டீங்கல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அவளை லீலா. ஏங்க இப்படி கத்துறீங்க? பயந்துட்டேன். ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை கவனிக்காம இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க? இப்படி பண்ணா எப்படி அவர் நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு வருவாரு? என் தங்கச்சிய எப்படி சந்தோஷமா வச்சுக்குவாரு? மாப்பிள்ள வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ பகல்ல படுக்கவே கூடாது, பாத்துக்கோ. என்னம்மா இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது? ஆமாடி, வெயிலும் அடிக்குது, இடியும் இடிக்குது. என்னன்னு புரியலையே. லீலா, இதெல்லாம் தப்பு. நான் உன் புருஷன். அடச்சி வாய மூடு. என்ன புருஷன்? பொண்டாட்டிக்கு பக்கபலமா இருக்க வேண்டாய உண்மையில புருஷன். காலையில இருந்து உன் தங்கச்சி பூரி சுட்டு வையி, பிரியாணி செஞ்சு வையின்னு வகை வகையா கேட்டா. ஹோட்டல் மாஸ்டராட்ட அவ சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு வடிச்சு கொட்டிட்டு இருந்தேன். ஏன் எனக்கு கூட சாப்பிட நேரம் இல்ல. வயிறு எரிஞ்சதேன்னு கிச்சன்லயே 4 வாயை நின்னுக்கிட்டே சாப்பிட்டு அடுத்த நொடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அம்பட்டு வேலையையும் ஒத்த ஆளா முடிச்சிட்டு இப்போதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து படுத்தேன். அது கூட படுக்க கூடாதோ? ரூல்ஸ் போடுறேன். இல்லடி, நீ ரொம்ப நேரமா படுத்திருக்கியோன்னு நினைச்சிட்டேன். நீ நினைச்சேங்கிறதுக்காகலாம் உன்கிட்ட என்னால பேச்சு வாங்க முடியாது. இனிமேட்டு மரியாதையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஆளும் மண்டையும் பாரு, எனக்குன்னு வாச்சிருக்கேன் பாரு. அப்பா, என்ன அடி! நெஞ்செலும்ப நசுக்கி புட்டா. காலையில சமைச்சு பாத்திரம் தேய்ச்சேன், மதியம் சமைச்சிட்டும் பாத்திரம் தேய்ச்சேன், ஏதோ ராத்திரி சமைச்சிட்டு பாத்திரம் தேய்க்கிறேன். என்ன வாழ்க்கடா! சமைச்சு கொடுக்கறதும் பாத்திரத்தை தேய்க்கிறதும் குடும்ப வாழ்க்கையில வழக்கம் தானடி. ஏச்சு பேச்சு வாங்குறதும் கொட்ட கொட்ட குனியறதும் மருமக வாழ்க்கையில சகஜம் தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, ஒத்தையில எல்லா வேலையும் செஞ்சு பழகி கோடி. என் வாழ்க்கை என்னைக்கு தான் மாறுமோ? செஞ்சு நல்ல பேர் வாங்கினா கூட பரவாயில்ல, திட்டுறாளுங்க. முடியலடா சாமி, பொம்பளையாவே பிறக்க கூடாது. பரிமளம், அடி பரிமளம். அத்தை, அம்மா, எப்ப வந்தீங்க? இப்போதாண்டா வர்றேன். என்ன பரிமளம், ஷாக் ஆகி நிக்கிற? வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்க அத்தை. ஆமா, நீங்க வர்றேன்னு சொல்லவே இல்ல. சொல்லிருக்கலாம்ல. அட நீ வேற ஏமா, நான் சொல்லலான்னு தான் நேத்துல இருந்து உனக்கும் என் பையனுக்கும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா போன் போகவே மாட்டேங்குது. ஏமா? தெரியல அத்தை, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். அப்படியா? சரி சரி. நல்லா இருக்கீங்களா சம்மந்தி? நான் நல்லா இருக்கேன். நைட் எல்லாம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். காஃபி போட்டு கொடுங்க, டயர்டா இருக்கு. அடியே லீலா, பாத்துக்கிட்டே நிக்கிற, போய் காஃபியை போட்டு கொண்டு வா போ. சரிதா, நீங்க உட்காருங்க சம்மந்தி. சீச்சி, என்ன காஃபி இது? நல்லாவே இல்ல. என்ன சம்மந்தி, உங்க மருமகளுக்கு ஒழுங்கா சமைக்க வராதா? காஃபியவே இப்படி கருமாந்திரமா போட்டிருக்கா. ஆமா அத்த, என் அன்னிக்கு சுத்தமா சமையல் வராது. ஏதோ நாங்க அங்கவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். எல்லா மருமகளும் என்ன மாதிரியே ருசியா சமைச்சிருவாளுகளா அத்த? நான் காஃபி போட்டா அமிர்தமாட்ட இருக்கும். ஆமா பரிமளம், உன் சமையலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற யாரு சமையலும் பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் சம்மந்தி. வாக்கப்பட்டு போற இடத்துல நல்லா சமைச்சு போடணும்னு சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். மத்தவளுக மாதிரி பிறந்த வீட்டுல வந்து எல்லாத்தையும் காத்துக்கிற மாதிரி பொண்ண நான் வளர்க்கல. பாருமா லீலா, தயவு செஞ்சு நீ கிச்சன் பக்கமே போயிராத. உன் காஃபியே இந்த லட்சணத்துல இருக்கு, கண்டிப்பா சமையலும் மோசமா தான் இருக்கும். உன்னோட சமையலெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுமா. பரிமளம், சொல்லுங்க அத்த. நான் ஒரு 2 வாரம் இங்க இருக்கலான் இருக்கேன். காலையில மதியம் ராத்திரின்னு 3 வேளையும் நீ தான் சமைக்கணும். சமையல் உன்னோட தான் இருக்கணும். நானா? ஆமா, எனக்கு எதுல காரம் கூட போடணும், எதுல காரம் கம்மியா போடணும், காஃபிக்கு எவ்வளவு சக்கரை போடணும், எம்பிட்டு உப்பு போடணும்னு எல்லாம் உனக்கு தானே தெரியும். அதனால நீயே சமைச்சிரு. சரிங்க அத்த. அப்புறம் ஊர்ல இருந்து துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா அத்த?
எனக்கு மட்டுமா இல்ல அம்மா அண்ணன் அண்ணின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அது சரி, இப்போ எதுக்கு புது துணி? என்ன ஃபங்க்ஷனு? ஒடிய முட்டாள், ஊர்ல என்னோட அழுக்கு துணி நிறைய இருந்துச்சு. எனக்கு தான் உடம்பு சரியில்லைல, நான் எப்படி அதெல்லாம் துவைக்க முடியும்? அதான் ஊர்ல இருந்து பையில எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே விட்டா நாரி போயிடும்டி, அதான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ண, அதை துவைச்சு வச்சிரு. இங்க பாரு, எல்லாம் அழுக்கு துணி தான். நீ துவைச்சு காய போட்டாதான் காஞ்ச துணியை நான் குளிச்சுட்டு போட முடியும். அதனால உடனே போய் கையோட துவைச்சிரு. வாஷிங் மிஷின்லாம் போடக்கூடாது, தெரியும்ல? தெரியும் அத்த, நான் துவைச்சிடுறேன். ஆகா, கண்கொள்ளா காட்சி. பிறந்த வீட்லயே மருமகளை வச்சு செய்தே மாமியாரு. சரி, எல்லா வேலையும் முடிச்சிட்டு சொல்லு, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க அத்த. அம்மாடி பரிமளம், அம்மா உச்சி வெயில்ல உட்காந்து இப்படி துவைச்சுக்கிட்டு இருக்கியேம்மா, என்னம்மா பண்றது? எல்லாத்தையும் துவைச்சிட்டியா? இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். சரி, சீக்கிரமா துவைச்சிட்டு வா. சமையலும் நீதான் வந்து செய்யணும், ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு, வந்து செய்றேன், போங்க. என்ன பண்றா இவ? பரிமளம், கிச்சனுக்குள்ள போற வர்ற என்ன? எதுவும் வேணுமா? இல்ல அண்ணி, இவ்ளோ நேரம் மொட்டை மாடியில வெயில்ல இருந்து துவைச்சேன், அப்பெல்லாம் கூட இப்படி வேர்க்கல. ஆனா கிச்சன்ல ஒரு 10 நிமிஷம் கூட நிக்க முடியல, வேர்த்து ஊத்துது. அதான் வெளியில வந்துட்டு போறேன். இப்படி வந்துட்டு போனா எப்படி சமைக்க முடியும்? உங்களுக்கு என்ன, நான் அப்படிதான் சமைப்பேன். இப்படி பண்ணா வேலைக்கு ஆகாது. மொத கிச்சன் டோர பூட்டிட்டு வருவோம், அப்புறம் எப்படி வெளியில வர முடியுதுன்னு பாக்குறேன். அடி பரிமளம், என்னாச்சு உனக்கு? கண்ணு முழிச்சு அம்மாவை பாருமா. என்னாச்சு? தெரியல சம்மந்தி, என் பொண்ணு கண்ணு முழிக்க மாட்றா. அம்மாடி பரிமளம். அம்மா, என்னாச்சுமா? உனக்கு என்னாச்சு? முடியலம்மா, என்னால சுத்தமா முடியல. எங்க வீட்ல இருந்தா நானே, என் மாமியா, என் புருஷன்னு 3 பேத்துக்கு தான் சமைப்பேன். அதுலயும் என் வீட்டுக்காரரு மதியானம் வெளியிலயே சாப்பிட்டுக்குவாரு. ஆனா இங்க 6-7 பேத்துக்கு சமைக்க வேண்டியதா இருக்கு, அதுவும் 3 நேரம். என் பிள்ளைய ரொம்ப பாசமா வளர்த்தேன், அதான் அவளால இதெல்லாம் செய்ய முடியல. எங்க வீட்ல என்ன கோபமாவ வளர்த்து விட்டாங்க? மருமக செஞ்சா மட்டும் சுகமா இருக்கு, மக செஞ்சா மட்டும் வலிக்குதோ? என்னால இனி இங்க இருக்க முடியாதுமா, நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். நாளைக்கே நான் ஊருக்கு கிளம்புறேன். என்னம்மா இப்படி சொல்ற? நான் ஒரு 2 வாரமாவது இங்க தங்கிட்டு போலான்ல வந்தேன். சரி விடு, உனக்கு வேற உடம்பு சரியில்லை, நாளைக்கு நம்ம ஊருக்கு போலாம். சம்மந்தி, உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? வந்த ஒரே நாள்ல நான் கிளம்புறேனே. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குமா. கவலைப்படாதீங்க, இனி பரிமளம் எப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு வராளோ அப்பெல்லாம் நானும் அவ கூடவே இங்க வந்துடுறேன். அப்படி போடு அருவாள. ஐயோ, அப்படின்னா நான் இனி அம்மா வீட்டு பக்கம் ஜென்மத்துக்கு வர மாட்டேன். வச்சா வர ஆப்பு.